master channel la. So 10th maths la. So matrix exercise 3.18 la 7th sum paakrom. The sum enna so x value கண்டுபிடிக்கக்கூடிய sum. சரிங்களா? So நமக்கு first matrix என்ன வந்துறாங்க x க்கு வெளியில 2x வெளியில 2x 2 3x plus 2 into 8 5x 4 4x equal to so 2 into x square plus 8 24 10 6x னு கொடுத்துறாங்க. இத நமக்கு சம். இந்த சம்ல என்ன क्वेश्चन ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படினா so x வந்து x ஓட வேல்யூ வந்து not 0. அப்ப 0 வராத ஒரு வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. 0 வராத வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மேட்ரிக்ஸ் வெளியில இருக்கிற நம்ம x நம்பர்ஸ் எல்லாம் அப்ப என்ன பண்ண போறோம்னா சோ 2x வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். சோ x இன் 2x மல்டிப்ளை பண்ணா 2x ஸ்கொயர். சோ x இன் 2 மல்டிப்ளை பண்ணா 2x. அதே மாதிரி 3x மல்டிப்ளை பண்ணா 3x. சோ x இன் x மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர். இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் பார்க்கறோம் 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 2 into 8 வந்து 16. சரியா? சோ 2 into 5x வந்து 10x. 2 into 4 8. சரியா? next 2 4s are 8x. so next அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். so இந்த x ஸ்கொயர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2x ஸ்கொயர் plus 16 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 ஐ 24 ஆல மல்டிப்ளை பண்ணா 48. then next 2 ஐ 10 மல்டிப்ளை பண்ணா 20. so 2 ஐ 6x மல்டிப்ளை பண்ணா 12x. சரிங்களா? so நம்மளோட சம் என்ன சொல்றோம் அப்படினா நமக்கு வந்து வேல்யூஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்ம மேட்ரிக்ஸை வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிக்க போறோம். சரியா? அப்ப 2x கூட 16 டைரக்டா ஆட் பண்ண போறோம். அப்ப 2x ஸ்கொயர் plus 16. சரியா? புரியுதா? நெக்ஸ்ட் இந்த 2x கூட 10x நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப 12x. சரியா? சோ மேட்ரிக்ஸை ஆட் பொறுத்த வரைக்கும் டைரக்டா சோ இருக்குற அப்படியே டைரக்டா ஆட் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் இந்த 3x யும் 8 மல்டிப்ளை ஆட் பண்ண போறோம். அப்ப 3x plus 8. so next x ஸ்கொயர் யும் 8x ஆட் பண்ண போறோம். x ஸ்கொயர் plus 8x. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இங்க 2x ஸ்கொயர் 16 இருக்கு. இங்கயும் 2x ஸ்கொயர் 16 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 12x இருக்கு. இங்க 48 இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம் இந்த 2x ஸ்கொயர் ரெண்டுலயே காமனா இருக்கனால 2x ஸ்கொயர் கூட என்ன பண்ண போறோம் இந்த 48 ஈக்குவல் கொண்டு வர போறோம். அப்ப 2x square plus 16 is equal to அந்த மேட்ரிக்ஸ் இருக்கிற 48. சரியா? இப்ப இந்த plus 16 ஈக்குவல் க்கு அப்புறம் போனா -16 ஆகும். நமக்கு இந்த பாத்தீங்கன்னா 2x square equal to அது நமக்கு 48 இருக்கு. இந்த plus 16 இருந்தா -16. அப்ப 48 ல 16 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 32 கிடைக்கும். அப்ப 2x square equal to 32. சரியா? இந்த 2x square மல்டிப்ளை இருக்கு. சோ ரெண்டு வேல்யூஸ் வந்து மல்டிப்ளஸ் இருக்கு. மல்டிப்ளை இருந்து சோ ஈக்குவல் க்கு அப்புறம் வர டிவைட் ஆ மாறும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா 2x square equal to 32 வந்து x square மட்டும் வச்சிட்டு 2 வந்து பண்ணா டிவைட் ஆகும். அப்ப x square equal to 16 கிடைக்குது. சோ அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x equal to 4 கிடைக்கும். சரியா? எப்படி சார் அப்படினா நமக்கு வந்து ஒரு சைடு x ஸ்கொயர் இருந்து இன்னொரு சைடு வந்து வேல்யூஸ் 4 இருக்குது அப்படினா அப்ப இங்க x ஸ்கொயர் இங்க x ஸ்கொயர் ஆகும் அப்படினா x ஸ்கொயர் equal to 2 ஸ்கொயர் போடணும். சரிங்களா? இது வர்க்கம். சரியா? கணம் வர்க்கம்னு சொல்லுவாங்க. சரியா? பட் நம்ம இங்க ஒரு சைடு ஸ்கொயர் இருக்குது. அப்ப இந்த சைடு ஸ்கொயர் ஆகுதுன்னா நான் 16 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 4000. சரியா? அப்ப 4 into 4 வந்து 16 ஆகும். சரி அப்ப நமக்கு அதே மெத்தட். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு போறோம். சோ 3x plus 8 யும் நெக்ஸ்ட் 20 எடுத்து. சரிங்களா? இது ஈக்குவல் பண்ண போறோம். அப்ப 3x plus 8 equal to 20. சோ நமக்கு இந்த plus 8 ஈக்குவல் க்கு அப்புறம் போனா -8 ஆகும். அப்ப 3x equal to 20 ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா 12 கிடைக்கும். சோ இங்க சேம் மெத்தட் தான். அப்ப 3x மல்டிப்ளை இருக்கு. சோ 3 ஈக்குவல் க்கு அப்புறம் போனா டிவைட் ஆகும். அப்ப 1 6 are 3 4 3 are 12 x equal to 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்த மேட்ரிக்ஸ் x ஸ்கொயர் plus 8x கூட 12x என்ன பண்ண போறோம் நம்ம ஈக்குவல் ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப x ஸ்கொயர் plus 8x equal to 12x. சோ இந்த 12x ஈக்குவலுக்கு முன்னாடி கொண்டு வந்தா எப்பவுமே ஒரு வேல்யூஸ் வந்து ஈக்குவலுக்கு அப்புறம் இருந்து சோ பிளஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆந்தா பிளஸ் பிளஸ் ஆந்தா மைனஸ் ஆகும். சோ நமக்கு இங்க என்ன பிளஸ் இருக்கு. இதனால தான் மைனஸ் ஆகும். அப்ப x ஸ்கொயர் plus 8x ஆல்ரெடி இருக்கு.
சோ 12x இங்க -12x ஆயிடுச்சு ஈக்குவல் டு 0 ஆயிடும் இப்ப 12x ல இருந்து 4x 8x என்ன பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணனும் சோ அப்ப பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குன்னா மைனஸ் அப்ப அந்த மைனஸ் எடுத்து போட்டு போறேன் 12 ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா 4 சரியா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு x2 4x 0 கிடைச்சிருக்கு சரி இது என்ன பண்ணும் காரணிப்படுத்தும் ஐ மீன் என்ன பண்ணும் காரணிப்படுத்த என்ன பண்ணா இங்க காமனா x க்கு x வெளிய எடுத்துக்கிறேன் சோ அப்ப இதுல இருந்து x வெளிய எடுத்துட்டா x இருக்கும் நெக்ஸ்ட் இந்த இருந்து x வெளிய எடுத்தா -4 இருக்கும் அப்ப நம்ம ரெண்டு ஃபேக்டரைஸ் எழுதணும் ரெண்டு காரணி எழுதணும் அப்ப x 0 ஒரு காரணியம் நெக்ஸ்ட் x 4 ஒரு காரணியம் எடுத்துக்க போறோம் அப்ப இந்த -4 ஈக்குவல் அப்புறம் போனா +4 ஆயிடும் அப்ப x 4 கிடைச்சிருக்கு நம்மளோட क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா சோ நான் 0 அப்ப 0 வராத